இந்த கதையை தொடங்கணும்னா ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகக்கூடிய சக்தி வச்சிருக்க ஒரு ரெட்டையர்கள் வந்து இருக்காங்க. அவங்க ஒரு நாள் டெவட் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு வந்து வராங்க. போன இடத்துல ஏன் எதுக்காக தெரியாம ஒரு கடவுள் வந்து இவரை தாக்குறாங்க. ரெட்டையர்கள்ல ஒருத்தரை சிறப்பிடிச்சிடறாங்க. இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் வந்து எடுத்துடுறாங்க. கடத்தி செல்லப்பட்ட சகோதரனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. அந்த சண்டையில சக்தி எல்லாம் போனதுக்கு அப்புறம் மயங்கி போன கதாநாயகி எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல. இப்ப வந்து கண்ண முழிக்கிறாங்க. கொஞ்ச நாள் தனியா அந்த ஊர் சுற்றி திரியிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மீன் பிடிக்கும் பொழுது பைமான் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினத்தை வந்து பிடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறாங்க அவனுடைய இன்னொரு சகோதரனை தேடி. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஒரு கடவுள் வந்து அவனோட இன்னொரு சகோதரனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிறது. அதனால வந்து இந்த கிரகத்தில் இருக்கிற கடவுள்களை சந்திச்சு அவங்க கிட்ட என்ன எதுன்னு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு காட்டின் கடவுளோட சிலையை பார்க்கறாங்க. அந்த சிலையை நம்ம கதாநாயகி தொடுறாங்க. தொட்டோடனே அவங்களுக்கு காட்டின் சக்தி வருது. எப்படா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. சரி கடைசி வரைக்கும் ஆகணும் மேற்கொண்டு போறாங்க. போகும்போது ஒரு டிராகன் ஆகாயத்தில் பறக்கத்தை பார்க்கறாங்க. அப்படியே அந்த டிராகனை பின்தொடர்ந்து போகும்போது காட்டுக்குள்ள அந்த டிராகன் பேசிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்க்கறாங்க. இவங்களை பார்த்தோன்னே அந்த டிராகன் பறந்து போயிருது. அவனும் மறைஞ்சு போயிடறான். அந்த டிராகன் பறந்து போன வாட்டி அங்க போகும்போது சிகப்பு கலர்ல இவங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிடைக்குது. அது என்ன எதுன்னு தெரியல இருந்தாலும் சுருக்கு பையில போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த கதையோட டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.